அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினம் ஒரு செய்தியில் இன்றைக்கான செய்தியை இப்போது நம்ம இன்ஷால்லா பார்க்கலாம். தொழுகையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட உறுப்புகளை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியமாகும். அந்த தூய்மைப்படுத்துறது பேர் உழு. இந்த உழு இல்லாமல் தொழுகை தொழுதாலும் நிறைவேறாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே போல் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன் அத்தியாயம் 6வது வசனத்தை சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது உங்கள் முகங்களையும் மூட்டுகள் வரை உங்கள் கைகளையும் கரண்டை கால் வரை உங்கள் கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள், உங்கள் தலையை ஈரக்கையால் தடவிக்கொள்ளுங்கள். குளிப்பு கடமையானோராக நீங்கள் இருந்தால் குளித்து தூய்மையாகிக் கொள்ளுங்கள். நோயாளிகளாகவோ அல்லது பயணிகளாகவோ இருந்தால், அல்லது உங்களில் ஒருவர் கழிப்பறையிலிருந்து வந்தால், அல்லது தண்ணீர் கிடைக்காவிட்டால் மண்ணை தொட்டு அதில் உங்கள் முகங்களையும் கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை. மாறாக நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு உங்களை தூய்மைப்படுத்தவும் தனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தவுமே விரும்புகிறான். எனவே சகோதர சகோதரிகளே, நம்ம ஒழுவை கரெக்டாக செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்ஷால்லா நாளைக்கான செய்தி இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.